ஹர்ஷிதா தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் சிறு புன்னகையுடனேயே தொடங்குவாள். அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த அவளுக்கு வாழ்வில் எத்தனையோ சோதனைகளும் தடைகளும் வந்த போதிலும் இரவுக்கு பின் விடியல் நிச்சயம் வரும், துயரங்கள் ஒரு நாள் விலகும் என்ற ஆழமான நம்பிக்கை நெஞ்சில் எப்போதும் இருந்தது. அதனால்தான் என்ன கஷ்டம் வந்தாலும் தன் முகத்தில் புன்னகையை மட்டும் அவள் தொலைப்பதே இல்லை. அன்று காலையும் வழக்கம் போல் நேர்மறை எண்ணங்களுடன் விடிந்தது. திருமணமாகி 1 மாதமே ஆகியிருந்த நிலையில் ஹர்ஷிதா தன் மாமியார் கற்பகத்திற்காக சமையலறையில் சுட சுட காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். கை நிறைய சுட சுட தேநீர் தயாரித்து தட்டில் பலகாரங்களை அடுக்கி வைக்கும் அந்த அமைதியான தருணத்தில் அவளது கணவன் கௌதம் சமையலறையினுள் நுழைந்தான். அவன் முகத்தில் வழக்கமாக இருக்கும் அலட்சியத்திற்கு பதிலாக அன்று ஒருவித கொடூரமும் அவசரமும் தென்பட்டது. அவன் கையில் சில வெள்ளை தாள்கள் இருந்தன. ஹர்ஷிதா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைக்கும் முன்பே கௌதம் அந்த தாள்களை அவள் முகத்திற்கு நேராக நீட்டினான். இதோ பார் ஹர்ஷிதா, தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எனக்கு உன்னுடன் வாழ எந்த விருப்பமும் இல்லை. இதோ இந்த விவாகரத்து பத்திரத்தில் உடனே கையெழுத்து போட்டுவிட்டு நொடியும் தாமதிக்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று மிக கொடூரமாக கூறினான். அந்த வார்த்தைகள் ஹர்ஷிதாவின் காதுகளில் நஞ்சாக பாய்ந்தன. சமையலறை பாத்திரங்கள் கைகளில் இருந்து நழுவுவது போல் உணர்ந்தாள். அதிர்ச்சி அடைந்த ஹர்ஷிதா கண்கள் கலங்க கதறி அழுதாள். என்ன சொல்கிறீர்கள் கௌதம்? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்க முற்பட்ட போது அவன் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தள்ளி நின்றான். அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஓடி சென்று மாமியார் கற்பகத்தின் அறைக்குள் புகுந்தாள். கற்பகத்தின் கால்களை பிடித்து கொண்டு, அத்தை, இவரை தடுத்து நிறுத்துங்கள். அநியாயமாக என் கையில் விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து என்னை வீட்டை விட்டு துரத்துகிறார். நீங்கள் தான் இவருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று கதறி துடித்தாள். தன் மாமியார் தன் பக்கமே நியாயத்தை பேசுவார், பெற்ற தாயை போல தன்னை அரவணைத்து மகளை கடிந்து கொள்வார் என்றே ஹர்ஷிதா நம்பினாள். ஆனால் கற்பகமோ தன் மகனுக்கு ஆதரவாக நின்று ஹர்ஷிதாவின் கரங்களை அருவருப்புடன் தள்ளிவிட்டாள். என் மகன் சொல்வதுதான் முற்றிலும் சரி. அனாதையான உன்னை என் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்ததே நாங்கள் செய்த பெரிய தவறு. மரியாதையாக அந்த பத்திரத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு வெளியே போய்விடு. இனி எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது என்று கூச்சலிட்டாள். ஹர்ஷிதா விம்மி விம்மி அழுதபடி, அத்தை, நான் அனாதை. எனக்கு இந்த உலகில் யாரையுமே தெரியாதே. நான் எங்கே போவேன் என்று தாழ்ந்து கேட்டாள். ஆனால் கற்பகத்திற்கு இரக்கம் சிறிதும் வரவில்லை. ஹர்ஷிதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் வாசல் படி வெளியே தள்ளினாள். அவளது சிறிய துணி பையை வெளியே வீசி எறிந்து, தொலைந்து போ இங்கிருந்து மூதேவி, இனி இந்த பக்கம் உன் முகத்தை கூட காட்டாதே என்று சத்தமிட்டு கதவை ஓங்கி மூடினாள். அடைக்கப்பட்ட அந்த பெரிய கதவின் முன் தன் ஜாமான்களுடன் நடுத்தெருவில் ஹர்ஷிதா தவித்து நின்றாள். கண்ணீர் கன்னங்களை நனைக்க தன் வாழ்வில் எதிர்காலம் என்னவென்றே புரியாமல் மயக்க நிலையில் அடியெடுத்து வைத்து சாலையில் நடக்க தொடங்கினாள். சாலையில் நடைப்பிணமாக நடந்து கொண்டிருந்த ஹர்ஷிதாவிற்கு தன் சுற்றமும் சூழலும் மறந்தே போயின. நெஞ்சை பிளக்கும் வேதனையோடும் வலியும் கண்ணீரோடும் நடந்தவளின் நினைவுகள் அவளது கடந்த கால பக்கங்களை நோக்கி பின்னோக்கி சென்றன. அவளுக்கு தன் பெற்றோர் யார் என்றோ, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்றோ எதுவுமே தெரியாது. விவரம் தெரிந்த நாளிலிருந்து தன்னை அந்த அனாதை ஆசிரமத்தின் 4 சுவர்களுக்குள்ளே தான் அவள் கண்டிருக்கிறாள். பெற்ற தாயையும் தந்தையையும் பற்றி எதுவும் அறியாத அந்த சிறுமிக்கு ஆசிரமத்தின் மேலாளரான ராமநாதன் அங்கிள் தான் எல்லாமே. அவரை தன் பெற்ற தந்தைக்கு நிகராகவே ஹர்ஷிதா நேசித்தாள். எனக்கு ஏன் யாருமே இல்லை, என் பெற்றோர் என்னை ஏன் இங்கே விட்டு சென்றார்கள் என்று பல இரவுகள் அழுது புலம்பிய போது ஹர்ஷிதாவின் தலையை வருடி ஆறுதல் கூறியவர் அவர்தான். ஹர்ஷிதா மகளே, எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. இவ்வுலகில் யாருமற்ற அனாதைகளுக்கு இறைவனே துணையாக இருப்பான். நீ மிகவும் தனித்துவமானவள். ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காகவே உன்னை இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். கடந்த காலத்தை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே என்று தேன் சிந்தும் குரலில் அவர் கூறும் வார்த்தைகள் அவளுக்குள் புதிய நம்பிக்கையை விதைக்கும். ஆசிரமத்தில் வளர்ந்த ஹர்ஷிதாவுக்கு 18 வயது நிறைவடைந்தது. அந்த ஆசிரமத்திலேயே மிகவும் பொறுப்பான, அமைதியான, நல்லொழுக்கம் கொண்ட பெண்ணாக அவள் திகழ்ந்தாள். ஒரு நாள் அந்த எளிமையான அனாதை ஆசிரமத்தின் வாசலில் கரிய நிறத்தில் ஒரு மிக ஆடம்பரமான சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து கம்பீரமாக இறங்கினார் கற்பகம். விலை உயர்ந்த பட்டு சேலை, கை நிறைய பளபளக்கும் தங்க வளையல்கள், முகத்தில் எதையும் கட்டுப்படுத்தும் ஒருவித கோபமும் ஆணவமும் நிறைந்த பார்வையோடு அவர் உள்ளே நுழைந்தார். அந்த ஊரிலே
ஊரிலேயே பெரும் பணக்கார பெண்ணான அவர் ஆண்டுதோறும் இந்த ஆசிரமத்திற்கு கணிசமான அறக்கட்டளை நிதி வழங்கி வருவார். ராமநாதன் அவரை மரியாதையுடன் வரவேற்று தன் அலுவலக அறையில் அமர வைத்தார். சற்று நேரத்தில் ஹர்ஷிதா அங்கு அழைக்கப்பட்டாள். அச்சத்துடன் தலை குனிந்தபடியே உள்ளே நுழைந்த ஹர்ஷிதாவை கற்பகம் தன் முக கண்ணாடியை கழற்றிவிட்டு உச்சி முதல் பாதம் வரை ஒரு பொருளை வாங்கும் வியாபாரியின் பார்வையால் எடை போட்டார். பின்னர் ராமநாதனை நோக்கி மிகவும் குளிர்ந்த வியாபார ரீதியான குரலில் கற்பகம் பேசத் தொடங்கினார். ராமநாதன் சார், என் மகன் கௌதமிற்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவை. அமைதியானவளாக, அடக்கமானவளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கேட்பதற்கு ஆள் இல்லாதவளாக இருக்க வேண்டும். நாளைக்கு இவள் தன் பிறந்த வீட்டு பெருமையை பேசக்கூடாது. பிறந்த வீட்டிற்கு செல்லவும் கூடாது. அங்கிருந்து யாரும் என் வீட்டிற்கு வரவும் கூடாது. சற்று நிறுத்தியவர், என் மகனின் முதல் மனைவி ராதா தேவியால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லாது போயிற்று. அவளால் குழந்தை பேரை தர முடியவில்லை. டாக்டர்களும் கைவிரித்து விட்டார்கள். எனக்கு என் குடும்பத்திற்கு ஒரு வாரிசு வேண்டும். என் வீட்டின் அதிகாரத்திலோ விஷயங்களிலோ தலையிடாமல் வெறும் குழந்தையை மட்டும் பெற்றுத்தரும் ஒரு மருமகள் தான் எனக்கு தேவை என்று கொஞ்சமும் இரக்கமின்றி தன் சுயரூபத்தை காட்டினார். அந்த வார்த்தைகள் ஹர்ஷிதாவின் காதுகளில் விஷமாக இறங்கின. தான் ஒரு உயிருள்ள மனிதர் என்பதையே மறந்து யாரோ ஒரு பொருளுக்கு பேரம் பேசுவது போல் உணர்ந்தாள். ராமநாதனின் முகத்தில் கவலை நிழலாடியது. அவர் தயங்கி தயங்கி, அம்மா கற்பகம், ஹர்ஷிதா என் சொந்த மகளை போன்றவள். மிகவும் சாதுவான பூ போன்ற மனமுடைய பெண். இவளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தால் மகிழ்ச்சிதான். ஆனால் உங்களை ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவளை அனாதை என்றோ ஆதரவற்றவள் என்றோ சொல்லி என்றைக்கும் குத்தி காட்டாதீர்கள். இவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்துவிடக் கூடாது. அவளை கண்ணீரில் மூழ்கடித்து விடாதீர்கள் என்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டார். கற்பகம் ஒரு அலட்சிய சிரிப்புடன் தன் வளையல்களை சரி செய்தபடி, அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் வீட்டில் இவள் அரசியாக வாழ்வாள். எனக்கு என் பேர குழந்தையின் முகம் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான் என்றார். தன் விருப்பத்திற்கோ உணர்வுகளுக்கோ அங்கு எந்த மதிப்போ இடமோ இல்லை என்பதை உணர்ந்த ஹர்ஷிதா விதிக்கு தலை வணங்கினாள். ஆசிரமத்திலேயே மிக எளிமையான முறையில் கௌதமிற்கும் ஹர்ஷிதாவிற்கும் திருமணம் நடந்தது. பிரிவின் போது ராமநாதன் அங்கிள் தளர்ந்த கரங்களால் அவளது தலையை ஆசிர்வதித்து, மகளே, இனி அதுதான் உன் வீடு. உன் மாமியாரை தாயாகவும் கணவனை கடவுளாகவும் நினைத்து வாழ். பொறுமையை மட்டும் என்றைக்கும் விட்டு விடாதே. அவர்களுக்கு உன்னை பற்றி புகார் சொல்ல ஒரு வாய்ப்பும் கொடுத்து விடாதே என்று கண்ணீருடன் விடை கொடுத்து அனுப்பினார். அன்று ஆசிரமத்தின் சுதந்திரத்தை இழந்து தங்க கூண்டிற்குள் அடைபட போகிறோம் என்பதை ஹர்ஷிதா அறியவில்லை. ஆசிரமத்தின் சிறிய அறைகளில் வளர்ந்த ஹர்ஷிதாவிற்கு மாமியார் கற்பகத்தின் மாளிகை போன்ற பிரம்மாண்ட வீடு பிரமிப்பை அளித்தது. ஆனால் அந்த பெரிய வீட்டின் சுவர்களில் இருந்து ஒருவித குளிர்ந்த சுயநலமும் அந்நிய தன்மையுமே வெளிப்பட்டன. ராமநாதன் அங்கிளின் சிறிய அலுவலகத்தில் இருந்த அன்பும் அரவணைப்பும் இந்த அரண்மனை போன்ற வீட்டில் எங்குமே இல்லை. இரவு மெல்ல சரிந்தது. முதல் இரவுக்காக அவளது அறை சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பட்டு உடுத்தி பூச்சூடி கையில் பால் சொம்புடன் கட்டிலில் அமர்ந்திருந்த ஹர்ஷிதாவின் நெஞ்சில் பூக்களுக்கு பதிலாக முட்களை தைப்பது போல் இருந்தது. எதையோ நினைத்து அவளது உள்மனம் அஞ்சி கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அறையின் கதவு திறக்கப்பட்டு அவளது கணவன் கௌதம் உள்ளே நுழைந்தான். அவன் வசீகரமான தோற்றம் கொண்டவனாக இருந்தாலும் அவனது முகத்தில் திருமணத்திற்கான மகிழ்ச்சியோ பூரிப்போ சிறிதும் இல்லை. மாறாக சலிப்பும் வெறுப்பும் ஒருவித கோபமுமே படர்ந்திருந்தன. கட்டிலில் பயத்துடன் அமர்ந்திருந்த ஹர்ஷிதாவை அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நேரடியாக கண்ணாடி மேஜையின் முன் சென்று நின்று தன் விலை உயர்ந்த கடிகாரத்தை சத்தத்துடன் மேஜை மீது கழற்றி வைத்தான். தன் கழுத்து பகுதியை தளர்த்தியபடி கண்ணாடியின் வழியாக ஹர்ஷிதாவை ஒருவித அருவருப்புடன் உற்று நோக்கினான். ஹர்ஷிதா பயந்து நடுங்கியபடியே தன் முகத்திரையை மெல்ல விலக்கி அவனை பார்த்தாள். அவளது பார்வையில் எந்த ஒரு அன்போ கணவனுக்குரிய உரிமையோ இல்லை. கௌதம் அவள் பக்கம் திரும்பாமலேயே அதிகாரமும் கர்வமும் நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினான். இதோ பார் ஹர்ஷிதா, என் அம்மா உனக்கு என்னென்னவோ ஆசை காட்டி பெரிய கனவுகளை வளர்த்து விட்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உன் மண்டையில் நன்றாக ஏறட்டும். என் வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் இல்லை. நீ யார் என்பதை எனக்கு தெரியாது. அவனது வார்த்தைகள் ஹர்ஷிதாவின் நெஞ்சை பிளந்தன. கௌதம் தொடர்ந்து பேசினான். என் அம்மா வற்புறுத்தியதற்காகவே இந்த திருமணம் நடந்தது. எனக்கு சௌமியா என்ற பெண்ணை தான் பிடிக்கும். அவள் மிகவும் நவீனமானவள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம்.
அவள் இப்போது படித்து கொண்டிருக்கிறாள். அவள் படிப்பு முடிந்ததும் நான் அவளையே திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையை வாழப் போகிறேன். ஹர்ஷிதா அதிர்ச்சியில் உறைந்து போக கௌதம் மேலும் கொடூரமாக பேசினான். என் அம்மாவுக்கு வாரிசு வேண்டும், பேர குழந்தையின் முகம் பார்க்க வேண்டும் என்ற ஒரே வெறி. அதற்காக என் வாழ்க்கையையும் தொழிலையும் பாழாக்க பார்க்கிறார். என் முதல் மனைவி ராதாதேவியும் குழந்தையை பெற்று தரவில்லை என்றுதான் இங்கிருந்து சென்றாள். அவளிடம் காட்டாத அன்பை நான் உன்னிடமும் காட்டப் போவதில்லை. உனக்கும் எனக்கும் எந்த காலத்திலும் குழந்தை பிறக்கப் போவதில்லை. ஏனென்றால் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவன் இரக்கமின்றி முடித்தான். நீ இந்த வீட்டில் இருக்கலாம், உண்ணலாம், உடுக்கலாம், ஒரு வேலைக்காரியை போல வாழலாம். ஆனால் என்னிடம் அன்பையோ மனைவிக்கும் உரிய உரிமையையோ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. என் அம்மா உன்னை என்றாவது ஒரு நாள் வீட்டை விட்டு துரத்தும் வரை நீ இங்கே காலத்தை கடத்தலாம். 1000 கனவுகளோடு அந்த அறைக்குள் அடியெடுத்து வைத்த ஹர்ஷிதாவிற்கு அவனது ஒவ்வொரு சொல்லும் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. அவளது ஆசைகள் அனைத்தும் ஒரே நொடியில் நொறுங்கி சாம்பலாயின. கண்ணீர் அருவியாக கொட்ட தன் சேலை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு, சரிங்க, உங்களுக்கு நான் எந்த சிரமமும் தரமாட்டேன், புகாருக்கு இடமளிக்க மாட்டேன் என்று உடைந்த குரலில் விம்மினாள். கௌதம் அவளது கண்ணீரை கண்டு கொள்ளவே இல்லை. அலட்சியமாக படுக்கையில் சாய்ந்து மறுபக்கம் திரும்பி படுத்து உறங்கிவிட்டான். தன் வாழ்வில் முதல் இரவை ஹர்ஷிதா கட்டிலின் ஓரத்தில் முழங்கால்களில் தலையை புதைத்து கொண்டு விடிய விடிய கண்ணீர் வடித்து இரவை கழித்தாள். கூண்டில் அடைப்பட்ட பறவையைப் போல தன் வாழ்க்கை மாறிவிட்டதை எண்ணி கதறினாள். திருமண வாழ்க்கை என்ற பெயரில் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஹர்ஷிதாவிற்கு நாட்கள் ஒவ்வொன்றும் மிக கனமாக கழிந்தன. கணவனின் அடியாளத்து வெறுப்பையும் மாமியாரின் ஆதிக்க தாங்கிக் கொண்டு ராமநாதன் அங்கிள் சொல்லி அனுப்பிய பொறுமை என்ற ஒரே சொல்லை மட்டுமே மூலத்தனமாக கொண்டு நாட்களை நகர்த்தினாள். திருமணம் முடிந்து சரியாக 1 மாதமே ஆகியிருந்தது. ஹர்ஷிதாவின் கைகளில் பூசியிருந்த மருதாணியின் சிவப்பு வண்ணம் கூட இன்னும் முழுமையாக மறையவில்லை. அந்த நேரத்தில் அவளது வாழ்வின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் அந்த பேரதிர்ச்சி செய்தி ஆசிரமத்திலிருந்து வந்தது. ஹர்ஷிதாவை தன் சொந்த மகளாக கருதி கண் கலங்காமல் வளர்த்து ஆளாக்கிய ஆசிரம மேலாளர் ராமநாதன் அங்கிளுக்கு திடீரென கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரது மூச்சு நின்று போனதாக தொலைபேசியில் கூறினார்கள். இந்த செய்தி ஹர்ஷிதாவின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அங்கிள், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா என்று அலறியபடி கால்களில் செருப்பு கூட அணியாமல் ஆசிரமத்தை நோக்கி பைத்தியம் போல் ஓடினாள். ஆசிரமத்தில் ராமநாதன் அங்கிளின் உடல் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்ததும் ஹர்ஷிதாவின் நெஞ்சம் பிளந்தது. தன்னுடைய ஒரே ஆதரவு, தந்தை போன்ற ஒரே நிழல் இனி இல்லை என்பதை நினைத்து அவரது உடலின் மீது விழுந்து கதறி அழுதாள். எனக்கு இந்த உலகத்துல இனி யார் இருக்கா அங்கிள்? என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க என்று அவளது கதறல் அங்கிருந்த அனைவரின் மனதையும் உலுக்கியது. இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிந்து முற்றிலும் உடைந்த மனநிலையோடு கண்கள் வீங்க ஹர்ஷிதா தன் கணவன் வீட்டிற்கு திரும்பினாள். தன் துயரத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஆறுதல் பெறவும் அவளுக்கு ஆள் தேவைப்பட்டது. ஆனால் வீட்டின் வரவேற்பறையில் மாமியார் கற்பகம் மிக நிதானமாக தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். கண்ணீரோடு உள்ளே நுழைந்த ஹர்ஷிதாவை கண்டதும் கற்பகத்தின் முகத்தில் ஆறுதலோ இரக்கமோ வரவில்லை. மாறாக கடுமையான கோபமும் சலிப்புமே வெளிப்பட்டன. கற்பகம் தன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு அருவருப்பான குரலில் பேசத் தொடங்கினாள். இங்க பாரு ஹர்ஷிதா, இந்த ஒப்பாரியை எல்லாம் இதோட நிறுத்து. செத்து போனவன் உன் சொந்த அப்பன் ஒன்றும் இல்லை. ஆசிரமத்துல வேலை பார்த்த ஒரு சாதாரண ஆள் தானே. அவன் செத்து போனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாள் முழுக்க இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு அழுகிறதை சகிச்சுக்க முடியாது. அவள் மேலும் இரக்கமின்றி வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. வேலைக்காரங்களை வேலை வாங்காம நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருந்தா வீடு என்ன ஆகுறது? சீக்கிரம் போய் வேலையை பார். அப்புறம் முக்கியமா உடம்பையும் கவனிச்சுக்கோ. இப்படி அழுது அழுது உடம்பை கெடுத்துக்காதே. எனக்கு சீக்கிரம் பேரன் வேணும். இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும். அதுக்கு வழியை பாரு. உன்னை அழுகை கச்சேரி நடத்த இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரல என்று முகத்தில் அடித்தார் போல் கூவினான். ஹர்ஷிதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நெஞ்சில் கல்லை வைத்து கொண்டு சரிங்க அத்தை என்று தாழ்ந்த குரலில் கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தாள். அறைக்குள் நுழைந்த போது கணவன் கௌதம் தன் கைபேசியில் காதலி சௌமியாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். ஹர்ஷிதாவின் முகத்தை பார்த்ததும் அவன் ஒரு வார்த்தை கூட ஆறுதலாக கூறவில்லை. தான் முற்றிலும் அனாதையாகிவிட்டதை, இந்த மாளிகையில் தான் ஒரு உயிருள்ள இயந்திரம் மட்டுமே என்பதை ஹர்ஷிதா அன்று மிக அழுத்தமாக உணர்ந்தாள். அவளது தலையில் இருந்த கடைசி நிழல் குடையும் சாய்ந்து விட்டது. நாட்கள்
மெல்ல நகர்ந்து மாதங்களாகி 2½ ஆண்டுகள் உருண்டோடின. ஆனால் ஹர்ஷிதாவின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல் மாற்றமும் நிகழவில்லை. கௌதம் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரே அறையில் வாழ்ந்த போதிலும் இருவருக்கு இடையே எந்த ஒரு தாம்பத்திய உறவும் இருக்கவில்லை. அவனது கவனம் முழுவதும் காதலி சௌமியா மீது இருந்தது. மறுபுறம் உண்மைகளை அறியாத மாமியார் கற்பகத்தின் சித்திரவதையையோ நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டே சென்றது. கல்யாணமாகி 2½ வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கூட கேட்கலையே என்ற ஒரே புலம்பலுடன் தினமும் காலை விடிந்தது. அன்று காலை உணவருந்தும் நேரம். ஹர்ஷிதா வழக்கம் போல் உணவை சமைத்து மேஜையில் அடுக்கி வைத்துவிட்டு அமைதியாக நின்றிருந்தாள். கற்பகம் உணவருந்த அமர்ந்தவர் ஹர்ஷிதாவை ஏற இறங்க பார்த்தார். அவளது முகத்தில் இருந்த அமைதியை கண்டதும் கற்பகத்தின் கோபம் பொங்கியது. தன் தட்டை ஹர்ஷிதாவின் முன் ஓங்கி தட்டி பளீரென்ற சத்தத்துடன் நகர்த்தினார். தின்னு தின்னு உடம்புதான் மாடு மாதிரி வளருது. என் மகனுக்கு ஒரு வாரிசை தர துப்பில்ல என்று வேலைக்காரர்கள் பார்க்கும் முன்னரே ஹர்ஷிதாவை இழிவுபடுத்தினார். என் மகனின் வாலிபம் கழிந்து கொண்டே போகிறது. உன்னால் எதுவும் முடியாது என்றால் ஒழுங்காக சொல்லி தொலை. நான் என் மகனுக்கு வேறு வழியை பார்க்கிறேன். உன் மூதேவி முகத்தை எத்தனை காலம்தான் நான் சகித்துக் கொள்வது என்று கொடூரமான வார்த்தைகளால் வசைபாடினார். தொண்டை அடைக்க விழிகளில் நீர் முட்ட ஹர்ஷிதா அந்த அவமானத்தை விழுங்கினாள். அத்தை, தவறு என் மீது இல்லை. உங்கள் மகன் என்னை மனைவியாகவே நடத்தவில்லை. அவர் வேறு ஒரு பெண்ணை காதலிக்கிறார் என்று உண்மையை உரக்க சொல்லி தன் மாமியாரின் வாயை அடைக்க ஹர்ஷிதாவின் மனது துடித்தது. ஆனால் அவளால் பேச முடியவில்லை. கௌதமின் மிரட்டல் அவளது தொண்டையை அடைத்தது. சில நாட்களுக்கு முன்புதான் கௌதம் அவளிடம் எச்சரித்திருந்தான். இதோ பார் ஹர்ஷிதா, என் அம்மாவிடம் சௌமியாவை பற்றியோ அல்லது நம் உறவை பற்றியோ ஒரு வார்த்தை வாய் தவறி சொன்னாய், அடுத்த நொடிய உன்னை விவாகரத்து செய்து வீட்டை விட்டு துரத்தி அடிப்பேன். பிறகு தெருவில் தான் நிற்க வேண்டும். ஆதரவற்ற தான் வீதிக்கு தள்ளப்பட்டால் எங்கே போவது என்ற பயத்தில் ஹர்ஷிதா அனைத்து அவமானங்களையும் மௌனமாக தாங்கிக் கொண்டாள். கற்பகத்தின் அடுக்கடுக்கான நிபந்தனைகளையும் மருத்துவர்களிடம் செல்லுமாறு வற்புறுத்தும் கொடுமைகளையும் அமைதியாக சந்தித்தாள். ஒரு பெண்ணாக, மனைவியாக தன் சுய மரியாதையை முற்றிலும் இழந்து ஒரு நரக வாழ்க்கையை அந்த ஆடம்பர மாளிகைக்குள் ஹர்ஷிதா வாழ்ந்து வந்தாள். ஹர்ஷிதாவின் அமைதியையும் சகிப்புத்தன்மையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கௌதம் தன் காதலி சௌமியாவின் படிப்பு முடிவடைந்ததும் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வர துடித்தான். ஆனால் அதற்கு முன் ஹர்ஷிதாவை எந்தவித பழியும் தன் மீது விழாமல் வீட்டை விட்டு நிரந்தரமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். அதற்காக ஒரு கொடூரமான சதி திட்டத்தை தீட்டினான். அன்று மாலை கற்பகம் ஊஞ்சலில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது கௌதம் மிகவும் சோகமான முக பாவத்தோடு அவர் அருகில் சென்று அமர்ந்தான். அம்மா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். இத்தனை நாட்களாக உங்களிடம் மறைத்து விட்டேன். ஆனால் இனிமேலும் மறைக்க முடியாது என்று ஒரு நாடகத்தை தொடங்கினான். கற்பகம் பதற்றத்துடன், என்னப்பா கௌதம், என்ன விஷயம்? ஏன் இப்படி பதற்றமாக இருக்கிறாய் என்று கேட்டார். கௌதம் தன் குரலை தாழ்த்தி, அம்மா, கடந்த 2½ ஆண்டுகளாக நான் ஹர்ஷிதாவை நகரின் பெரிய மருத்துவர்கள் பலரிடம் அழைத்து சென்று பரிசோதனை செய்தேன். ஆனால் மருத்துவர்கள் அனைவரும் கைவிரித்து விட்டார்கள் அம்மா. ஹர்ஷிதாவுக்கு மலட்டுத்தன்மை இருக்கிறது என்றும் அவளால் தன் வாழ்நாளில் ஒரு குழந்தையை கூட பெற்றெடுக்க முடியாது என்றும் உறுதியாக கூறிவிட்டார்கள் என்று அடுக்கடுக்காக பொய்களை அள்ளி வீசினான். இதை கேட்டதும் கற்பகத்தின் முகம் அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் சிவந்தது. என்ன சொல்கிறாய் கௌதம்? அப்படியானால் இவள் மலடியா? இந்த அனாதையை வீட்டிற்கு கூட்டி வந்து என் குடும்பத்தின் வாரிசையே இல்லாமலாக்கிவிட்டேன் என்று கூச்சலிட்டார். கௌதம் உடனே தன் தாயின் கரங்களை பற்றி கொண்டு தன் சதி திட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்தினான். அம்மா, கலங்காதீர்கள். உங்களுக்காகவும் நம் குடும்ப வாரிசுக்காகவும் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என் நண்பரின் மூலமாக சௌமியா என்ற பெண்ணை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அவள் மிகவும் செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் தந்தை பெரும் பணக்காரர். சௌமியாவை எனக்கு திருமணம் செய்து வைக்க அவள் குடும்பத்தார் சம்மதித்து விட்டார்கள். மேலும் தன் தாயின் பேராசையை தூண்டும் விதமாக சௌமியா இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தால் நகைகளும் பணமும் சொத்துக்களும் சீர்வரிசையாக நமக்கு கிடைக்கும் அம்மா. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் நமக்கு சீக்கிரமே ஒரு வாரிசையும் தருவாள். ஆனால் அதற்கு இந்த ஹர்ஷிதா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவளை உடனே விவாகரத்து செய்து துரத்த வேண்டும் என்றான். வாரிசு ஆசையோடும் அதைவிட மேலாக பண ஆசையோடும் இருந்த கற்பகத்திற்கு கௌதமின் வார்த்தைகள் தேனாக இனித்தன. உண்மை என்னவென்று ஆராயாமல் தன் மகனின் கொடூரமான நாடகத்திற்கு முழுமையாக உடன்பட்டார். நீ
சொல்வது சரி கௌதம். இத்தனை நாட்களாக அந்த மூதேவிக்கு சோறு போட்டதே போதும். நாளைக்கே அந்த அனாதையை வீட்டை விட்டு துரத்திவிட்டு சௌமியாவை நம் வீட்டு மருமகளாக ஏற்பாடு செய்வோம் என்று பேராசையுடன் சம்மதித்தார் கற்பகம். மறுபுறம் சமையலறையில் நின்றிருந்த ஹர்ஷிதாவிற்கு தன் தலைக்கு மேல் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருப்பது தெரியாமல் இருந்தது. சௌமியாவின் பெற்றோர் முறைப்படி பெண் பேச வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு புதிய மருமகள் வரப்போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் கற்பகமும் கௌதமும் திளைத்திருந்தனர். ஆனால் அதற்கு முன் ஹர்ஷிதாவை வீட்டிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. அன்று மாலை சமையலறையில் மாமியாருக்கு தேநீர் தயார் செய்து கொண்டிருந்த ஹர்ஷிதாவின் முன் கௌதம் வந்து நின்றான். அவன் கையில் விவாகரத்து பத்திரங்கள் இருந்தன. இதோ பார் ஹர்ஷிதா, இனிமேல் எந்த நாடகமும் வேண்டாம். சௌமியாவின் குடும்பத்தார் வரப்போகிறார்கள். அவளுக்கு இங்கிருக்கும் விஷயம் தெரிந்தால் பிரச்சனை ஆகும். மரியாதையாக இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறு என்று உருமினான். அவளை ஓங்கி தள்ளி நிலைகுலைய செய்தான். அதிர்ச்சியடைந்த ஹர்ஷிதா நிலை குலைந்து கீழே விழுந்தாள். கதறியபடியே ஓடி சென்று மாமியார் கற்பகத்தின் அறையை அடைந்தாள். கற்பகத்தின் கால்களை கட்டிக்கொண்டு, அத்தை, என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ராமநாதன் அங்கிலும் போயிட்டாரு. நான் எங்கே போவேன்? இந்த வீட்டை விட்டு என்னை விரட்டாதீர்கள் என்று கதறினாள். அவள் மேலும் விம்மி அழுதபடி, உங்களுக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன் அத்தை. என்னை இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டின் எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன். ஒருவேளை உணவும் தங்க சிறிய இடமும் கொடுத்தால் போதும். ஆனால் என்னை வீதிக்கு தள்ளி விடாதீர்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் கற்பகத்தின் மனமும் கௌதமின் மனமும் இரக்கமற்ற பாறைகளாக மாறின. சீ, போடி அங்கிருந்து. என் மகனின் புது வாழ்க்கைக்கு நீ இடையூறாக இருக்க முடியாது. இத்தனை காலம் சோறு போட்டதே அதிகம் என்று கூச்சலிட்ட கற்பகம் ஹர்ஷிதாவின் கூந்தலை பற்றி இழுத்து எழுப்பினார். வெளியே இருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் மாமியாரின் அதிகாரத்திற்கு அஞ்சி யாரும் தடுக்க முன்வரவில்லை. ஹர்ஷிதா தவிக்கும் நிலையிலும் கௌதம் அவளது கையை பலவந்தமாக பிடித்து விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட வைத்தான். இரவு மெல்ல நகர்ந்து நள்ளிரவை தொட்டது. இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் ஹர்ஷிதாவின் சிறிய துணிப்பையை வெளியே வீசிய கௌதம் அவளை வீட்டின் பெரிய இரும்பு கதவுக்கு வெளியே தள்ளினான். இனிமேல் இந்த பக்கம் உன் முகத்தை கூட காட்டக்கூடாது, தொலைந்து போ என்று கற்பகம் கத்த இரும்பு கதவு பலத்த சத்தத்துடன் மூடப்பட்டது. அடைக்கப்பட்ட கதவின் முன் நள்ளிரவில் தனியாக நின்று கொண்டிருந்த ஹர்ஷிதாவின் கதறல் சத்தம் அந்த தெருவின் அமைதியை கிழித்தது. நாய்களின் குறைப்பொலி மட்டுமே அவளுக்கு பதிலளித்தது. ஆதரவற்ற ஒரு பெண்ணின் பெண்மை நள்ளிரவில் கொடூரமாக வீதிக்கு தள்ளப்பட்டு தவித்தது. நள்ளிரவின் அடர்ந்த இருளில் மூடிய இரும்பு கதவின் முன் தவித்து நின்ற ஹர்ஷிதாவிற்கு செல்ல வேறு வழியோ இடமோ எதுவும் இருக்கவில்லை. பெற்ற தாயும் தந்தையும் இல்லை. உயிராக நினைத்து வழி நடத்திய ராமநாதன் அங்கிலும் இப்போது உயிரோடு இல்லை. இந்த தையல் பிரிந்த வாழ்க்கையில் அவளுக்கென்று ஒரு சிறிய நிழல் தரக்கூட இவ்வுலகில் யாரும் இல்லை என்ற உண்மை அவளது நெஞ்சை நசுக்கியது. தெரு விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தில் கண்ணீர் கன்னங்களை நனைக்க மனம் போன போக்கில் நடக்க தொடங்கினாள். திடீரென தெருவின் முனையில் இருந்த சில வெறி நாய்கள் அவளை பார்த்து மூர்க்கமாக குறைக்க தொடங்கினர். அவளது அச்சத்தை புரிந்து கொண்டதை போல அவை உருமிக்கொண்டு அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தன. பயத்தில் உறைந்து போன ஹர்ஷிதா உயிரை கையில் பிடித்து கொண்டு தெருவின் மறுபக்கம் நோக்கி ஓடினாள். நாய்களிடமிருந்து தப்பிப்பதற்காக சாலையோரத்தில் செங்கற்களால் சுவர் எழுப்பப்பட்டிருந்த ஒரு குப்பை மேட்டின் ஒதுக்குப்புறமான மூளைக்கு சென்று ஓடி ஒளிந்து கொண்டாள். குப்பை மேட்டிலிருந்து வீசிய கடுமையான துர்நாற்றத்தை விட தன் கணவனும் மாமியாரும் காட்டிய மனிதநேயமற்ற சுயநலமே அவளுக்கு கடுமையாக விஞ்சி இருந்தது. நடுங்கும் குரலிலும் பசியின் கடுமையான வேதனையிலும் சுருண்டு அமர்ந்து கதறி அழுதாள். காலை வரை இங்கேயே கழிப்போம், விடிந்த பின் எங்கே செல்வது என்று யோசிப்போம் என்ற எண்ணத்துடன் தன் உடலை ஒடுக்கி அமர்ந்திருந்தாள். அப்போது அவளது கை தற்செயலாக பக்கத்தில் இருந்த ஒரு உறுதியான பொருளின் மீது பட்டது. இருட்டில் அது என்னவென்று தெரியாமல் தொட்டு பார்த்தாள். அது ஒரு பெரிய கனமான துணிப்பை. காலை முதல் வயிற்றுக்கு உணவின்றி பசியால் வாடிக்கொண்டிருந்த ஹர்ஷிதாவிற்கு ஒருவேளை இதில் யாராவது
தூக்கி எறிந்த பழைய உணவோ அல்லது ரொட்டி துண்டுகளோ இருக்குமோ என்ற சிறு நம்பிக்கை ஏற்பட்டது. நடுங்கும் விரல்களால் அந்த பையின் ஜிப்பை தேடி பிடித்து மெதுவாக திறந்தாள். அதே நேரத்தில் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த நிலவு சற்று வெளியே வந்து மெல்லிய வெளிச்சத்தை அந்த பையின் மீது வீசியது. பையின் உள்ளே எட்டி பார்த்த ஹர்ஷிதா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். அங்கே உணவோ அல்லது பழைய துணிகளோ இல்லை. மாறாக பல கோடிகள் பெரும்படியான தங்க ஆபரணங்கள், வைர நகைகள், கத்த கத்தையாக அடுக்கப்பட்ட பணத்தாள்கள் ஜொலித்து கொண்டிருந்தன. யாரோ திருடர்களோ அல்லது கொள்ளையர்களோ திருடி வந்த பணத்தையும் நகையையும் காவல்துறையினருக்கு பயந்து இந்த குப்பை மேட்டில் ஒளித்து வைத்திருக்க வேண்டும். அந்த பெரு நிதியை கண்டதும் ஹர்ஷிதாவின் மூச்சு முட்டியது. பயமும் வியப்பும் ஒரு சேர அவளது நெஞ்சை அடைத்தது. குப்பை மேட்டில் கண்டெடுத்த அந்த பையின் ஜிப்பை திறந்த ஹர்ஷிதாவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அங்கே பிரகாசித்த தங்க ஆபரணங்களும் கட்டுக்கட்டான பணத்தாள்களும் அவளது மனதை ஒரு கணம் தடுமாற செய்தன. ஹர்ஷிதா, இந்த உலகத்தில் உனக்கு என்று யாருமே இல்லை. தங்குவதற்கு ஒரு கூரை கூட இல்லாமல் தெருவில் அனாதையாக நிற்கிறாய். இந்த தொகையை எடுத்துக்கொண்டால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இனி யாருடைய காலிலும் விழ தேவையில்லை. அரச போகமாக வாழலாம் என்று அவளது உள்மனம் ஒரு நொடி தூண்டியது. ஆனால் அடுத்த கணமே ஆசிரமத்தில் தன்னை தந்தை போல் வளர்த்த ராமநாதன் அங்கிளின் குரல் அவளது மனசாட்சியில் ஓங்கி ஒலித்தது. மகளே ஹர்ஷிதா, இந்த உலகத்தில் நேர்மையை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. எவ்வளவு வறுமை வந்தாலும், பசியால் வாடினாலும் பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. உழைக்காமல் கிடைக்கும் செல்வம் என்றைக்கும் நிலைக்காது என்று அவர் கூறிய அறிவுரைகள் அவளது நரம்புகளில் இரத்தமாக பாய்ந்தன. தன் தவறான எண்ணத்தை நினைத்து ஹர்ஷிதா உடனே மனதிற்குள் வருந்தினாள். இல்லை, நான் அனாதையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஆனால் திருடி அல்ல. யாரோ ஒரு ஏழை அல்லது முதியவரின் வாழ்நாள் சேமிப்பாக இது இருக்கலாம். இதை இழந்துவிட்டு அவர்கள் எவ்வளவு கதறி துடித்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தவள் அந்த பையை உடனே மூடி கட்டினாள். இரவு முழுக்க அந்த பையை கட்டி அணைத்தபடி குளிரிலும் நாய்களின் குறைபொலியிலும் காவல் காத்து அமர்ந்திருந்தாள். சூரியனின் முதல் கதிர்கள் கிழக்கே தோன்றி விடியல் பிறந்தது. உடம்பில் சத்தே இல்லை. பசியால் வயிறு காந்தியது. இருப்பினும் தன் சோர்வையெல்லாம் புறத்தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருப்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கையில் ஒரு பைசா கூட வாடகைக்கு இல்லாததால் அந்த பலமான பையை தன் சேலை தலைப்பால் மூடி மறைத்து கொண்டு தள்ளாடும் கால்களுடன் காவல் நிலையத்தை நோக்கி நடக்க தொடங்கினாள். பசியும் களைப்பும் அவளை வாட்டிய போதிலும் அவளது நெஞ்சில் ராமநாதன் அங்கிள் கற்றுக் கொடுத்த நேர்மை என்ற மகத்தான வலிமை ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. களைப்பாலும் பசியாலும் தள்ளாடியபடியே காவல் நிலையத்தின் வாசலை அடைந்தாள் ஹர்ஷிதா. அவளது ஆடைகளில் குப்பை மேட்டின் அழுக்கும் முகத்தில் அளவற்ற சோர்வும் படிந்திருந்தன. ஆயினும் தான் செய்ய போகும் நற்செயலால் ஒரு குடும்பத்திற்கு அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உள்ளே அடியெடுத்து வைத்தாள். ஆனால் காவல் நிலையத்தின் வரவேற்பில் இருந்த காவலர்கள் அவளை பார்த்த விதமே சுடும் பார்வையாய் இருந்தது. ஒரு காவலர் கையில் இருந்த தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு, என்னம்மா காலையிலேயே இங்கே வந்து நிக்கிற? உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலையே, என்ன வேணும் என்று அதட்டலாக கேட்டார். ஹர்ஷிதா நடுங்கும் குரலில், ஐயா, எனக்கு வழியில் ஒரு பை கிடைச்சது. அதில் நிறைய நகையும் பணமும் இருக்கு. அதை சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்க வந்தேன் என்று கூறி பையை காட்டினாள். அவளது நிலையையும் கையில் இருக்கும் கனமான பையையும் பார்த்த காவலர்களுக்கு சந்தேகம் தலைக்கேறியது. என்னது, நகை பையா? பொய் சொல்லாதே. யார் வீட்டுல திருடிட்டு வந்து நாடகம் ஆடுற என்று ஒரு காவலர் மிரட்டினார். ஹர்ஷிதா பயத்தில் பின்வாங்கினாள். இல்லை ஐயா, நான் திருடவில்லை. பெரிய அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று கதறினாள். சத்தம் கேட்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்த மூத்த காவல் ஆய்வாளர், என்ன இங்கே ஒரே சத்தம் என கேட்டபடி ஹர்ஷிதாவின் கையில் இருந்த பையை வாங்கி மேஜை மீது வைத்து திறந்தார். பையின் உள்ளே இருந்த வைரம், தங்கம் மற்றும் பணத்தை பார்த்ததும் காவல் நிலையமே ஒரு நொடி உறைந்து போனது. அதே நேரத்தில் காவல் நிலையத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த முதிய தம்பதியினரான ஆனந்த கிருஷ்ணன், அலமேலு விரைந்து அருகில் வந்தனர். பையை பார்த்ததும் அலமேலு அம்மையார், ஐயா, இது எங்க பைதான். நேற்று ராத்திரி காரை விட்டு இறங்கும் போது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. எங்க வாழ்க்கையோட மொத்த சேமிப்பும் இதுல தான் இருக்கு என்று அலறினார். உடனே ஆய்வாளர் ஹர்ஷிதாவை நோக்கி கடுமையான பார்வையை வீசினார். அப்ப இவள்தான் அந்த திருடிட்டு போய் பயத்துல திரும்பி தர வந்திருக்கா? ஏய் பெண்மணி, உண்மையை சொல். யாரு கூட சேர்ந்து இந்த திருட்டை பண்ணுன என்று கோபமாக கத்தினார். ஐயா, நான் திருடவில்லை. குப்பை மேட்டில் கிடைத்தது என்று ஹர்ஷிதா கதறி
அலறி அழுதும் ஆய்வாளரும் மற்ற காவலர்களும் அவளது பேச்சை கேட்க தயாராக இல்லை. நேர்மையாக நடந்து கொள்ள வந்த ஹர்ஷிதாவை திருடி என்று குற்றம் சாட்டி பெண் காவலரை அழைத்து அவளை கைது செய்து உத்தரவிட்டார் ஆய்வாளர். ஹர்ஷிதா நிரபராதி என்று நிரூபிக்க முடியாமல் கண்ணீரில் மூழ்கினாள். பெண் காவலர் ஹர்ஷிதாவின் கரங்களை பலவந்தமாக பற்றி அவளை சிறை காவலில் அடைக்க இழுத்து செல்ல முயன்ற போது ஹர்ஷிதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஐயா, கடவுள் அறிய நான் திருடவில்லை. ராமநாதன் அங்கிள் எனக்கு நேர்மையை தவிர வேற எதையும் கற்றுத்தரவில்லை என்று அவளது உடைந்த குரல் காவல் நிலையத்தின் சுவர்களில் எதிரொலித்தது. அப்போது நகை பையை சரிபார்த்து கொண்டிருந்த முதிய பெண்மணி அலமேலு ஹர்ஷிதாவின் கலங்கிய கண்களையும் அதில் தெரிந்த களங்கமில்லாத உண்மையையும் உற்று நோக்கினார். உடனே குறுக்கிட்டு, நிறுத்துங்கள் இன்ஸ்பெக்டர் என்று உரத்த குரலில் கூறினார். ஆய்வாளர் வியப்புடன் பார்க்க அலமேலு அம்மையார் முன்வந்து ஹர்ஷிதாவின் கைகளை பற்றி இருந்த பெண் காவலரை விலக்கிவிட்டார். ஆய்வாளர் அவர்களே, இவள் நிச்சயமாக திருடி இல்லை. ஒரு திருடி தன் உயிரை பணயம் வைத்து திருடிய சொத்தை காவல் நிலையத்திற்கு தேடி வந்து ஒப்படைப்பாளா? இவள் மனசு சுத்தமானது. இவள் கண்களில் நேர்மை பிரகாசிக்கிறது என்று உறுதியாக கூறினார். அனந்த கிருஷ்ணன் ஐயாவும் தன் மனைவியின் கூற்றை ஆமோதித்தார். ஆமாம் இன்ஸ்பெக்டர், இவள் தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லை. நாங்கள் இவள் மீதான புகாரை திரும்ப பெறுகிறோம். எங்கள் சொத்துக்கள் அனைத்தும் பத்திரமாக அப்படியே இருக்கின்றன என்று கூறி வழக்கை வாபஸ் பெற்றார். காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் அனந்த கிருஷ்ணனும் அலமேலுவும் ஹர்ஷிதாவை அன்போடு அருகே அழைத்தனர். மகளே, பசியாலும் சோர்வாலும் தள்ளாடும் நிலையிலும் இவ்வளவு பெரிய தொகையை கண்டு மயங்காமல் திருப்பி தந்தாயே, யார் நீ? உனக்கு என்ன நேர்ந்தது என்று பரிவோடு கேட்டனர். ஹர்ஷிதா தன் அனாதை ஆசிரம வாழ்க்கை, ராமநாதன் அங்கிளின் மறைவு, கணவன் கௌதமாலும் மாமியார் கற்பகத்தாலும் நள்ளிரவில் வீதிக்கு தள்ளப்பட்ட கொடூரம் வரை அனைத்தையும் கண்ணீருடன் கூறினாள். அவளது கதையை கேட்டு அலமேலு அம்மையார் கலங்கி போனார். ஹர்ஷிதாவை கட்டி பிடித்து கொண்ட அவர், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்ற ஏக்கம் இத்தனை காலம் இருந்தது. ஆனால் உன்னை போன்ற தங்கமான நேர்மையான பெண் எங்களுக்கு மகளாக கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இனி நீ அனாதை இல்லை. எங்களோடு எங்கள் வீட்டிற்கு வா என்று உரிமையோடு அழைத்தார். அனந்த கிருஷ்ணனும் அவளது தலை மீது கரம் வைத்து, வா மகளே, இனி இது உன் வீடு என்று ஆசீர்வதித்தார். கண்ணீரோடு அவர்களின் அன்பை ஏற்றுக்கொண்ட ஹர்ஷிதா உண்மையையும் நேர்மையையும் கைவிடாததற்கு கிடைத்த இறைவனின் பெரும் ஆசியாகவே அந்த தம்பதியினரை கருதி அவர்களுடன் புதிய வாழ்க்கையை நோக்கி சென்றாள். அனந்த கிருஷ்ணன் அலமேலு தம்பதியினரின் இல்லத்திற்கு அடியெடுத்து வைத்த ஹர்ஷிதாவிற்கு அது வெறும் வீடாக தெரியவில்லை, தன் வாழ்வின் புதிய விடியலாகவே தோன்றியது. அது பிரம்மாண்ட மாளிகையில் கார், பங்களா, ஏவலாளர்கள் என அனைத்து செல்வங்களும் இருந்த போதிலும் அங்கே ஒரு வாரிசு இல்லை என்ற ஏக்கம் மட்டுமே இருந்தது. ஹர்ஷிதாவின் வருகை அந்த வீட்டின் இருளை போக்கி பேரன்பால் நிரப்பியது. அவர்கள் இருவரும் ஹர்ஷிதாவை தங்களது சொந்த மகளாகவே பராமரித்தனர். அவளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து பெற்ற தாயையும் தந்தையையும் விட கூடுதலான அன்பை பொழிந்தனர். ஒரு நாள் மாலை அனந்த கிருஷ்ணன் ஹர்ஷிதாவிடம், மகளே, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல், இந்த அப்பா அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று அன்போடு கேட்டார். ஹர்ஷிதா சற்று யோசித்து தன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த லட்சியத்தை வெளிப்படுத்தினாள். அப்பா, எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம். ஆனால் நான் என் சொந்த காலில் நிற்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணாக எனக்கு நடந்த அநீதிகளையும் என்னை போல ஆதரவற்ற பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளையும் தட்டி கேட்க சமுதாயத்தில் எனக்கு ஒரு தகுதி வேண்டும். நான் படித்து ஒரு உயர் அதிகாரியாக மாற விரும்புகிறேன் என்று தன் மன உறுதியை கூறினாள். அவளது சுய மரியாதையையும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பையும் கண்டு அந்த தம்பதியினர் பெருமிதம் கொண்டனர். உடனே அவளது உயர்கல்விக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். ஹர்ஷிதா தன் கடந்த கால அவமானங்களையும் கணவன் கௌதமும் மாமியார் கற்பகமும் இழைத்த அநீதிகளையும் மறக்கவில்லை. மாறாக அவற்றை தன் வெற்றிக்குரிய எரியமைப்பாக மாற்றிக்கொண்டாள். இரவு பகலும் தூக்கமின்றி தீவிரமாக படித்தாள். அனந்த கிருஷ்ணனின் வழிகாட்டுதலும் அலமேலுவின் தாய்மையான அரவணைப்பும் அவளுக்கு பெரும் பலமாக அமைந்தன. அவளது கடுமையான உழைப்பிற்கும் நேர்மைக்கும் பலனாக இந்திய குடிமை பணிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்று சில ஆண்டிலேயே அகில இந்திய அளவில் மிக சிறந்த மதிப்பெண்களுடன் IPS அதிகாரியாக தேர்ச்சி பெற்றாள். கம்பீரமான காவல்துறை சீருடையும் தோளில் மின்னும் நட்சத்திரங்களுமாக ஹர்ஷிதா நின்றபோது அவளது
வளர்ப்பு பெற்றோரின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தன. அனாதையாக வீதிக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண் இன்று சட்டத்தின் காவலனாக கம்பீரமான ஐபிஎஸ் அதிகாரியாக உருவெடுத்து தன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினாள். கம்பீரமான ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்ற ஹர்ஷிதா தன் தோளில் இருந்த நட்சத்திரங்களை சுயநல பழிவாங்கலுக்கு பயன்படுத்த விரும்பவில்லை. மாறாக சட்டத்தின் ஆட்சியையும் நீதியையும் நிலைநாட்டுவதையே தன் முதன்மை லட்சியமாக கொண்டாள். தான் சந்தித்த அநீதிகள் போல இனி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். அதன் முதற்கட்டமாக தன்னை ஏமாற்றி நள்ளிரவில் வீதிக்கு தள்ளிய கௌதம் மற்றும் மாமியார் கற்பகத்தின் சட்டவிரோத செயல்களையும் அவர்கள் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த கொடூரங்களையும் வெளிக்கொண்டு வர ஒரு ரகசிய விசாரணையை தொடங்கினாள். கௌதமின் முதல் மனைவியான ராதா தேவியின் முகவரியை கண்டறிவது ஹர்ஷிதாவிற்கு பெரிய சவாலாக இருக்கவில்லை. ஒரு காவல் அதிகாரியாக தன் குழுவுடன் ராதா தேவியை சந்தித்தாள். கௌதமினாலும் அவனது தாய் கற்பகத்தினாலும் தான் அனுபவித்த கொடுமைகளை நினைத்து ராதா தேவி கண்ணீர் விட்டாள். குழந்தை பேறு இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து என்னை அடித்து துன்புறுத்தி விவாகரத்து செய்ய வைத்தார்கள் என்று ராதா தேவி கண்ணீர் மல்க வாக்குமூலம் அளித்தாள். அவளது வாக்குமூலத்தை முறைப்படி பதிவு செய்து கொண்டாள் ஹர்ஷிதா. அடுத்து கௌதமின் இரண்டாவது மனைவியாக வீட்டிற்கும் சௌமியாவை பற்றி விசாரித்த போதுதான் அந்த தூக்கி வாரி போடும் உண்மை தெரிய வந்தது. சௌமியாவை நேரில் சந்தித்து நிலைமையை விளக்குவதற்காக காவல் உடையில் இல்லாமல் சாதாரண உடையில் ஹர்ஷிதா அவளது வீட்டிற்கு சென்றாள். அங்கே சௌமியா அடைந்திருந்த நிலைமையை கண்டு ஹர்ஷிதாவே அதிர்ச்சி அடைந்தாள். கௌதமும் கற்பகமும் எதிர்பார்த்தது போல சௌமியா அமைதியானவளோ அல்லது சகித்து கொண்டு வாழ்பவளோ அல்ல. ஹர்ஷிதா தன் அடையாளத்தை வெளிப்படுத்தி, சௌமியா, கௌதமின் உண்மை முகத்தை உனக்கு உணர்த்தவே நான் வந்தேன் என்று கூறிய போது சௌமியா ஒரு கசப்பான சிரிப்பை சிந்தினாள். ஹர்ஷிதா மேடம், உங்களை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுதான் இந்த வீட்டின் நரகத்தை நான் அனுபவிக்க தொடங்கினேன். கற்பகம் கேட்ட சீர்வரிசையையும் பணத்தையும் என் தந்தை கொடுக்க தாமதமானதால் தினமும் என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்கிறார்கள். கௌதம் ஒரு சுயநலவாதி. இவர்களின் பண ஆசைக்கும் அராஜகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சௌமியா கொந்தளித்தாள். கௌதம் மற்றும் கற்பகத்தின் கொடுமைகளுக்கு எதிராக தானும் சாட்சி சொல்ல தயார் என்றும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் சௌமியா உறுதியளித்தாள். தன் முன்னாள் கணவன் கௌதமும் பேராசை பிடித்த மாமியார் கற்பகமும் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் எதிரான வலிமையான ஆதாரங்களும் பாதிக்கப்பட்ட 3 பெண்களின் வாக்குமூலங்களும் இப்போது ஐபிஎஸ் அதிகாரி ஹர்ஷிதாவின் கைகளில் பத்திரமாக இருந்தன. நீதியின் சக்கரம் சுழலத் தொடங்கியது. ஆதாரங்கள் அனைத்தும் கைவசம் இருந்த நிலையில் நீதியை நிலைநாட்டும் தருணம் வந்தது. 2 காவல் வாகனங்கள் சூழ கம்பீரமான சீருடையில் ஐபிஎஸ் அதிகாரி ஹர்ஷிதா கௌதமின் பிரம்மாண்ட மாளிகையின் முன் தன் வாகனத்தில் இருந்து இறங்கினாள். அன்று காலை வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து கற்பகம் வழக்கம் போல் தன் பேராசையை பற்றி பேசிக் கொண்டிருக்க கௌதம் தன் கைபேசியில் மூழ்கி இருந்தான். அப்போது கம்பீரமான அடியெடுத்து வைப்புடன் காவல்துறையினருடன் உள்ளே நுழைந்த அதிகாரி ஹர்ஷிதாவை கண்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தன் முன்னாள் மருமகள் அன்று நள்ளிரவில் வீதிக்கு தள்ளப்பட்ட அதே அனாதை பெண் இன்று கம்பீரமான காவல் அதிகாரியாக தன் கண்முன் நிற்பதை கற்பகத்தால் நம்பவே முடியவில்லை. கௌதமின் கையில் இருந்த கைபேசி நழுவி கீழே விழுந்தது. ஹர்ஷிதா, நீயா இது என்ற அதிர்ச்சியில் கௌதம் திணறினான். ஹர்ஷிதா தன் கம்பீரமான குரலில், காவல் அதிகாரி ஹர்ஷிதா ஐபிஎஸ் என்று சொல்லுங்கள் கௌதம் என்று முழங்கினாள். உடனே பெண் காவலர்களை நோக்கி சைகை செய்து கற்பகம் மற்றும் கௌதம் இருவருக்கும் பிடியாணை நகலை நீட்டினாள். பெண்களை ஏமாற்றுதல், விவாகரத்து செய்ய வற்புறுத்தி சித்திரவதை செய்தல், பொய் வழக்குகளை உருவாக்குதல் மற்றும் குற்றச்சாட்டுகளின் கீழ் நீங்கள் இருவரும் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று அறிவித்தாள். நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த கற்பகம் ஓடி வந்து ஹர்ஷிதாவின் கால்களை பிடித்து கொண்டார். மகளே ஹர்ஷிதா, எங்களை மன்னித்து விடு. அன்று தெரியாமல் தவறு செய்துவிட்டோம். நீ என் மருமகள் அல்லவா, எங்களை சிறைக்கு அனுப்பாதே என்று கதறினார். கௌதமும் தன் தவறை உணர்ந்து ஹர்ஷிதாவின் முன் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். ஹர்ஷிதா தன் கால்களை மெல்ல பின்னுக்கு இழுத்து கொண்டாள். அவளது முகத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட ஆத்திரமும் இல்லை, நீதியின் கம்பீரம் மட்டுமே இருந்தது. அன்று நள்ளிரவில் நாய்கள் துரத்த பசியோடும் கண்ணீரோடும் நான் உங்கள் காலில் விழுந்து கதறிய போது நீங்கள் சிறிதும் இரக்கம் காட்டவில்லை. கற்பகம் அம்மா, அன்று நீங்கள் வீசி எறிந்தது என்னை அல்ல, ஒரு பெண்ணின் நம்பிக்கையை. அன்று நான் கதறிய போது நீங்கள்
நீங்கள் செவிடாக இருந்தீர்கள். ஆனால் இன்று சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அழுத்தமாக கூறினாள். இருவருக்கும் விலங்கு பூட்டப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஹர்ஷிதா திரட்டிய சாட்சியங்கள் முதல் மனைவி ராதாதேவியின் வாக்குமூலம் மற்றும் இரண்டாவது மனைவி சௌமியா அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் கௌதம் மற்றும் கற்பகத்தின் குற்றங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டன. நீதிபதி இருவருக்கும் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நீதியின் முன் குற்றவாளிகள் தலைகுனிந்து சிறைசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சட்டத்தின் முன் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு சிறைசாலைக்கு அனுப்பப்பட்ட செய்தி ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறியது. அனாதையாக வீதிக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண் தன் நேர்மையாலும் உழைப்பாலும் உயர்ந்து நீதியை நிலைநாட்டிய கதையை கேட்டு ஊரே ஹர்ஷிதாவை பாராட்டியது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் முடிந்த பிறகு ஹர்ஷிதா தன் வளர்ப்பு பெற்றோர்களான அனந்தகிருஷ்ணன் மற்றும் அலமேலுவின் இல்லத்திற்கு திரும்பினாள். அவளை வாசலிலேயே ஆரத்தி எடுத்து ஆனந்த கண்ணீரோடு வரவேற்றனர் அந்த தம்பதியினர். மகளே, இன்று எங்களின் தலை நிமிர்ந்து விட்டது. நீ சட்டத்தின் காவலராக மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளியாக மாறிவிட்டாய் என்று அனந்தகிருஷ்ணன் ஐயா அவளது தலையை வருடி ஆசீர்வதித்தார். அலமேலு அம்மையார் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு நேர்மையை மட்டும் விட்டு விடாதே என்று அன்று அந்த ஆசிரம தந்தை ராமநாதன் உனக்கு சொன்னதை நீ கடைசி வரை காப்பாற்றிவிட்டாய். உன்னை எங்கள் மகளாக அடைந்ததற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டார். நாட்கள் உருண்டோடின. ஹர்ஷிதா தன் நேர்மையான IPS அதிகாரி பணியை தொடர்ந்து மிக சிறப்பாக செய்து வந்தாள். ஆதரவற்ற பெண்களின் மறுவாழ்வுக்கும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கும் தன் சொந்த செலவிலும் அரசின் திட்டங்கள் மூலமாகவும் பல உதவிகளை செய்தாள். ராமநாதன் அங்கிளின் நினைவாக ஒரு புதிய அனாதை ஆசிரமத்தையும் உருவாக்கி அதில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தாயாக மாறினாள். கடந்த காலத்தில் கௌதமினாலும் கற்பகத்தினாலும் இழைக்கப்பட்ட கொடுமைகள் அவளது மனதை மீண்டும் காயப்படுத்தவில்லை. மாறாக அந்த சோதனைகளே தன்னை பலமிக்க ஒரு வைரமாக மாற்றியதாக உணர்ந்தாள். ஒரு நாள் மாலை தன் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து மாலையின் இதமான காற்றை சுவாசித்தபடி வானத்தை பார்த்தாள் ஹர்ஷிதா. அவளது மனதில் ஒரு பெரும் அமைதியும் நிறைவும் குடிக்கொண்டிருந்தது. அனாதையாக குப்பை மேட்டில் கதறிய நள்ளிரவு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அன்று விடியலின் போய் அவளை வீதிக்கு தள்ளியது. ஆனால் இன்று அவளது வாழ்வின் உண்மையான விடியல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. உண்மையும் நேர்மையும் தற்காலிகமாக சோதிக்கப்படலாம், ஆனால் என்றென்றும் தோற்பதில்லை. வாழ்வின் கொடூரமான தண்டனைகளை கண்டு துவண்டு விடாமல் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் போராடுபவர்களுக்கு இறைவனின் அருளும் நீதியும் நிச்சயம் வெற்றி மகுடத்தை சூட்டும் என்பதை ஹர்ஷிதாவின் வாழ்க்கை உலகிற்கு உறக்க உணர்த்தியது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.